ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சார் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அரிசி ஆட்டி மாவு புளிக்க வைக்க தேவையில்லை. எந்த ரெசிபீஸ்லையுமே அரிசியும் சேர்க்கலை. இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி பாசிப்பயிறு தோசை. அதுக்கு ஓவர் நைட்டு பாசிப்பயிறு 1 கப் எடுத்து ஊற வச்சு வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இஞ்சி, பச்சை மிளகா, ஓட்ஸு, சால்ட்டு தேவையான அளவு, கொரியாண்டர் லீவ்ஸு, கறி லீவ்ஸு சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரியாண்டர் லீவ்ஸு, கறி லீவ்ஸு சேர்க்குறது நமக்கு தோசை சுடும்போது க்ரீன் கலரில் கிடைக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு தோசை எப்போதும் நம்ம நார்மலாக ஊற்றுற மாதிரியே 1 கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றி தேய்ச்சி விடணும். நல்லா கிறிஸ்பியாக மெலிஸாக கிடைக்கும் இந்த தோசை. தோசை மேலே நான் நல்லெண்ணெய் தான் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பாசிப்பயிறு தோசை ப்ளைனாகவும் சுட்டு கிறிஸ்பியாக எடுக்கலாம். விருப்பப்பட்டால் இட்லி பொடியை மேலே தூவினா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இட்லி பொடி தோசை பிடிக்குங்கிறவங்க இந்த தோசையிலையுமே இட்லி பொடியை தூவி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு இஞ்சி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நான் அன்னைக்கு புதினா சட்னி தான் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கம்பு தானியத்தில் பொங்கல் செய்யலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு கம்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 உடச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உடச்சி செய்யும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும் பொங்கல். உடைச்ச கம்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவரை பொங்கல் இந்த மாதிரி செஞ்சதில்லை வறுத்துட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்த பிறகு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/2 கப்பு கம்புக்கு 1/4 கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கணும். 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக கூட எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் தூசி நிறைய இருக்க மாதிரி இருக்கும், அதனால் 2-3 டைம்ஸு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கணும். 2/2 கப்பு தண்ணி, 1 டீஸ்பூன் சால்ட்டு, க்ரீன் சில்லி 1 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வச்சு எடுத்தோம்னா கம்பு நல்லா வெந்து வந்துடும். கம்பு பொங்கல் செய்கிறதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி கூட சேர்த்தா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக பொங்கலுக்கு தாளிச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கணும். நல்லா வாசமாக இருக்கும் இஞ்சி லாஸ்ட்டாக சேர்த்தோம்னா. முந்திரி பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் பொங்கல் மேலே சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். அருமையான ஹெல்த்தியான கம்பு பொங்கல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபி கோதுமை ரவை உப்புமா. உப்புமானாலே ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த கோதுமை ரவையில் உப்புமா செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குமே நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். கோதுமை ரவைங்கிறதுனால குக்கரில் செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு 3 சில்லி சேர்த்து நல்லா வதக்கணும். வெஜிடபிள்ஸு கேரட்டும் பீன்ஸும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸு சேர்க்கணும்னு விருப்பப்படுறோமோ அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இது கூட க்ரீன் பீஸ் கூட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸு 2 மினிட்ஸுக்கு வதக்கின பிறகு கோதுமை ரவை 1 கப்பு சேர்த்துக்கணும். ரவையில் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் ரவைக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம குக்கரில் செய்கிறதுனால 2 கப்பு சேர்த்துருக்கோம். இது நார்மல் பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா 1க்கு 3 தண்ணி ஊற்றினா தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு கூட இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அடியில் பாத்திரத்துல எல்லாம் ஒட்டாமல் வெஜிடபிள்ஸ்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்கும். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா சூப்பரான
கோதுமை ரவை உப்புமா ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை ரவை உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார், சுகர் கூட நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மில்லட் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே நூடுல்ஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. நான் அன்னைக்கு எடுத்திருக்கிறது ராகி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். மேகி நூடுல்ஸ்லாம் இருக்க மாதிரியே இன்சைடு மசாலா பேக்கெட் இருக்குது. மில்லட் நூடுல்ஸுங்கிறதுனால பாயில் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இது பாயில் பண்ணி எடுத்தேன் நான். ஸ்மூத்தாக வெந்ததுக்கு பிறகு நம்ம வடிகட்டிட்டு அது மேலே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னாக்க நல்லா உதிரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தாளிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 1 தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, நான் சேர்த்துக்கலை. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து வதக்கின பிறகு நம்ம கட் பண்ண காயை சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு சேர்த்துருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் கூட கேபேஜு, கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல, இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸு வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும். வெஜிடபிள்ஸு வெந்த பிறகு கொடுத்துருக்க மசாலாவை சேர்த்துக்கணும். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வெந்ததுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ண நூடுல்ஸை எடுத்து அது மேலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொரியண்டர் லீவ்ஸ் தூவி இறக்குனா ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நூடுல்ஸ்னால் உங்களுக்கும் மில்லட் நூடுல்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிவப்பு அவல் உப்புமா ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். உப்புமா செய்கிறதுக்கு சிவப்பு அவல் 1 கப் ஒரு பவுலில் எடுத்து நல்லா 2-3 டைம்ஸு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய தூசி இருக்க மாதிரி இருக்கும். இந்த சிவப்பு அவல் நல்லா திக்காக இருக்கும். வாஷ் பண்ணதுக்கு பிறகு தண்ணி தெளித்த மாதிரி வைக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூழ்கிற அளவெல்லாம் தண்ணி ஊற்றக்கூடாது. சும்மா தெளித்த மாதிரி இருந்தாலே போதும். அதிலே நல்லா ஊறி இருக்கும் அவல். அப்போ தான் நமக்கு உப்புமா செய்கிறதுக்கு உதிரியாக இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸுக்கு அப்புறம் தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு வரமிளகா கிள்ளி போட்டு சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு துருவின கேரட்டு கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த உப்புமா செய்கிறது ரொம்ப ஈஸி, குயிக்காக செஞ்சிடலாம். நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். ஒயிட் அவலில் செய்கிறத விட ரெட் அவலில் செய்கிறது ரொம்பவே ஹெல்த்தி. இந்த அவல் உப்புமாவுக்கு ஹைலைட்டே நம்ம இப்போ சேர்க்குற ஒரு பொருள் தான் பன்னீரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன் 4 பீஸு. ஹாட் வாட்டரில் 10 மினிட்ஸுக்கு பன்னீர் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். 10 மினிட்ஸுக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு பன்னீரை புழிஞ்சிட்டு கையில் பிசைஞ்ச மாதிரி விட்டோன்னா நமக்கு தேங்காய் துருவல் மாதிரி கிடைக்கும். இந்த பன்னீரை கேரட்டு கூட சேர்த்து 2 மினிட்ஸு வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். வதக்கும் போதே பன்னீரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச அவலை இது கூட சேர்த்துக்கணும். நல்லா உதிரியாக இருக்குது. கேரட்டு பன்னீர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ அவல் உப்புமா ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஹெல்த்தி ரெசிபீஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னைக்கு செஞ்ச 5 ஃபுட்டுமே ஹெல்த்தியான ஃபுட்டு. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். கார்போஹைட்ரேட் இல்லாத ஃபுட்டு, ரொம்பவே ஈஸியாக குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.